நம்ம இந்தியன் மொபைல் மார்க்கெட்டில் ஒரு பஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபோன் இப்போது ரொம்ப வைரலாக இருக்குது. அந்த ஃபோனுக்காக எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. லிட்ரலி நானும் அந்த லைனில் தான் நின்றுட்டு இருந்தேன் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு. அதுதான் தி ரெட்மி நோட் 5 ப்ரோ. லாஸ்ட் இயர் மோஸ்ட் செல்லிங் ஃபோனாக இருக்கிற ரெட்மி நோட் 4ஓட சக்ஸஸர். லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பார்க்கலாம். டிசைனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லா ஃபோன்ஸ்லையும் அதே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் கார்னிங் கொரில்லா கிளாஸ். அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோன் வந்து இப்போ ரோஸ் கோல்டு, பிளாக் அண்ட் லேக் ப்ளூ கலர்ஸில் வருது. அண்ட் பேக் பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் தி டூவல் கேமரா செட்டப். அது கூட ஃப்ளாஷ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பின்னாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வச்சுருக்காங்க. அது கூட ஃப்ளாஷும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்சர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிம் ட்ரே இருக்குது. அது வந்து டூவல் சிம். இட் ஆல்சோ டபுள்ஸ் அப் ஆஸ் தி மெமரி கார்ட் ஸ்லாட். அதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வால்யூம் ராக்கர் இருக்குது அண்ட் பவர் பட்டன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் USB 2.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு IR பிளாஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ Xiaomi வந்து நிறைய டிசைன் கியூஸ் வந்து ஆப்பிள் ஐஃபோன் X பார்த்து எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்ததோட அந்த கேமரா பம்பையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. பின்னாடி அந்த கர்வ்ட் எட்ஜஸ்னாலையா கர்வ்ட் பேக்னாலையா என்னன்னு தெரியல, ஆனால் அது பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கூடவே Honor 7Xம் வச்சுருக்கேன். அதுவும் இதே டைமென்ஷன்ஸ் தான். ஆனால் வந்து அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இது பிடிக்கும்போது நல்ல ரீஅஷ்யூரிங் ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்மூத் அலுமினியம் பின்னாடி இருக்கிறதுனால அது ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு கேஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். கூடவே ஒரு கேஸ் கூட கொடுக்குறாங்க நம்மளுக்கு Xiaomi. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி பார்த்திங்கன்னா அதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கூட இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு டச் பண்ணோம்னா கூட டக்குன்னு அது ரெக்கக்னைஸ் ஆகிடுது. ஸோ டிசைனுக்கு வந்து Xiaomiக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 5.99 இன்ச்சஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே பேனலோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிக்சல் டென்சிட்டி பார்த்திங்கன்னா 403. ஸோ அதனால் உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் அந்த ஃபோனும் நல்லா இருக்குது. டைரக்ட் சன்லைட்டில் நான் வச்சு பார்க்கும்போது இட் வாஸ் ஓகே. சாம்சங் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கலர்ஸ்லாம் இப்போ ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக ரெடியும், க்ரீனும் அதே மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேச்சுரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வியூவிங் ஆங்கிள்ஸ் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த இடத்துலையும் போய் உங்களுக்கு அந்த கோஸ்டிங் அந்த எஃபெக்ட் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் மோட், ரீடிங் மோட், நைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நீங்கள் அதை டாகிள் பண்ணி எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவி வாட்சிங்கும் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து ப்ராசஸர் பார்த்தோம்னா அது குவால்காமோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் 636 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர், அதாவது 8 கோர் இருக்கும். அதில் வந்து என்ன ஸ்பீடுக்கு கிளாக் பண்ணியிருக்காங்கன்னா 1.8 GHz ஸ்பீடுக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து Adreno 509 GPU அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது எந்த கிராஃபிக்ஸ்னாலும் இப்போ கேம் ஆடினாலும் அந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் தான் யூஸ் பண்ணும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபோனுக்கு 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று 4GB RAM வேரியண்ட், இன்னொன்று 6GB RAM வேரியண்ட். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். அதுக்கப்புறம் ஆன் பேப்பர் பார்த்திங்கன்னா இது டெஃபினெட்லி ஒரு சூப்பர் ஃபோன். ஸ்பீடு பிரகாரம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பிகாஸ் எந்த கேம் நீங்கள் போட்டிங்கனாலும் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். 2-3 ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், 2-3 கேம்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன். எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் ஆச்சு இந்த ஃபோனில். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும், எதுவுமே வந்து இது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபோன். அடுத்து நம்ம இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டை பார்க்குறோம். அதாவது அதோட கேமரா. இப்போ இந்த ப்ரைமரி கேமரா எடுத்துட்டிங்கன்னா அது டூவல்ஸ் கேமரா செட்டப்பாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து 12 மெகா பிக்சல் ஸ்னாப்பர், இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். அடுத்தது வந்து இதில் ஃபேஸ் டிடெக்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம்
எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃபி ஷூட்டரை பார்த்தீங்கன்னா அது 20 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர், முக்கியமாக அதில் எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட கேமரா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஐஃபோன் மாதிரியே இருக்கும். ஐஃபோனில் கேமரா அப்ளிகேஷனும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. பெனரோமா, அப்புறம் நைட் ஷாட், அதுக்கப்புறம் வீடியோ மோடு, அந்த மாதிரி ரொம்ப நிறைய ஷாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோனில் வீடியோ ஷூட்டிங் வந்து 1080pயோட நிறுத்திடுறாங்க. 4K இதனால் எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் இப்போதைக்கு எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா இதோட லோவர் வேரியண்ட் ரெட்மி நோட் 5 அது வந்து இதை விட சீப்பர், ஆனால் அதில் 4K எடுக்க முடியும், இதில் எடுக்க முடியாது. இது ப்ராபப்ளி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அவங்க எனேபிள் பண்ண முடியும், பட் நம்மளுக்கு தெரியாது, நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கெட்ட விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஃபோட்டோஸ் சம்டைம்ஸ் எடுக்கும்போது வெறும் பிளாக் இமேஜாக ஸ்டோர் ஆகுது. நம்ம இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னாலும் அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகும்போது அது ஒரு பிளாக் இமேஜாக சேவ் ஆகுது. அதுவும் அதே மாதிரி ஒரு பக்காக இருக்கலாம். அதை அவங்க கூடிய சீக்கிரத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்தோம். அந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்காக. அடுத்து நம்ம யூஐ பார்த்தோம்னா, இது வந்து MIUI 9.2ல் ரன் ஆகிட்டுருக்கு. MIUIங்கிறது வந்து ஒரு ஹெவிலி மாடட் ஆண்ட்ராய்டு ஸ்கின்னு. இதில் வந்து ஆப் ட்ராவர் கிடையாது. இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஆண்ட்ராய்டு, ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட. இப்போ நீங்கள் ரொம்ப பேர் மோட்ரோலா இல்லை பிக்சல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. பட் அதர் தேன் தட் யூஐ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ டே டு டே டாஸ்க்ஸ், இப்போ காலிங், ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே இருக்காது. யூஐ ஸ்டார்டர் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஆப் ஓப்பனிங், மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. எல்லாமே அந்த Snapdragon 636 வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வெர்ஷன் ஆஃப் MIUI பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் நூகட் 7.1.1 வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஓரியோ கிடைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா Xiaomi வந்து கொஞ்சம் டைம் எடுப்பாங்க அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதுவும் டைம் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வந்து டிசம்பர் செக்யூரிட்டி பேட்சில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி அப்டேட் வந்து வரலை. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய நிஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள் டேப் டு வேக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆகும். அப்போ நீங்கள் டைம் அண்ட் இது டேட்டெலாம் ஏதோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு டோன் டவுன் வெர்ஷன் ஆஃப் ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் 1 ஹேண்டட் மோடு அப்படின்னு சொல்லி கூட ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஸ்க்ரீனை வந்து சின்னது பண்ணிடும். ஸோ நம்ம ஈஸியாக 1 ஹேண்ட்லேயே இது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டன் ஜெஸ்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஈஸியாக ஒரு ஆப் ஷார்ட்கட்டோ இல்லை ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, அதாவது செகண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டர் அப்படிங்கிறத டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டூவல் ஆப்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் நிறைய டியூவல் சிம் ஃபோன்ஸ் தான் வருது. ஸோ டியூவல் சிம் ஃபோன்லாம் இப்போ 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டூவல் ஆப்ஸ் மூலமாக 2 செப்பரேட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்டரி லைஃப். ஸோ நோட் 5 ப்ரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப மைட்டி ஒன். அண்ட் அது ஈஸியாக உங்களுக்கு 1.5 to 2 days ஈஸியாக தாங்கும். அதே மாதிரி ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு குவிக் சார்ஜிங் 2.0வும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டராக கூட சார்ஜ் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஃபைனலி இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ஃபோனில். நான் கூட ரொம்ப வெயிட் பண்ணி தான் இந்த ஃபோனை வாங்கினேன். Xiaomi வந்து நிஜமாகவே ஒரு ரிப்பீட்டட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நோட் 4ஓட சக்ஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு. அதே மாதிரி நோட் 5 ப்ரோவும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து பேட்ரி லைஃப்பில், பெர்ஃபார்மன்ஸில், டிஸ்பிளேயில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அகெயின் ரொம்ப டெஸ்ட்டுக்கு அப்புறம் Honor 7X, MI1 இந்த மாதிரி நிறையா ஃபோன்ஸ், G5+ இந்த மாதிரி ஃபோன்ஸோடு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை ஆக்சுவலி இத்தனை 14,000 or 16,000 or 17,000க்கு வர்த்தா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ until then, it is bye-bye from Arvind. Thank you.